முதல் செய்தியாக திமுக அமைச்சர் கில்லி சரத்குமார் இவருக்கு எதிராக திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. என்னன்னா, சமீபத்தில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக வீடியோ வெளிவந்தது. இதை எதிர்த்து அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இதை போலீசார் இதை அனுமதிக்காம இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நமது ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தியை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது திமுகவுடைய ஆயுதத்தை எடுத்து இப்பொழுது மீண்டும் தாவேக்கா அந்த ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது, துயர சம்பவம். 42 பேர் இறந்து போனாங்க. அந்த 42 பேர் இறந்து போனதை ஒட்டி உடனடியாக திமுக அரசு என்ன பண்ணதுன்னா, இனிமே அரசியல் கட்சிகள் கூடுவதற்கு முன்பு இல்லை அவங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம், பேரணி, போராட்டம், ரேலி எது நடத்தினா கூட முன்னனுமதி 5 நாட்களுக்கு முன்னால் வாங்கணும். எந்தெந்த ரூட்டில் பண்ணுவாங்க, எத்தனை பேர் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்னு. இப்போ அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக்கா அரசு அவங்களுடைய போலீஸு உங்களுக்கு அனுமதி மறுக்கிறோம். ஏன்னா ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே அதுவும் திங்கட்கிழமை மாணவர்கள் காலேஜுக்கு போகணும், அலுவலகம் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு இடையூறாக இருக்கும். அதனால் போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அனுமதி மறுப்பு இருந்த பிறகும் அதையும் தாண்டி இவங்க போராட்டம் பண்ணி பலரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அகங்காரம் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி விரைவிலேயே காணாமல் போகும், எதற்குமே வாய் திறக்காமல் விஜய் இருக்கிறார், இப்படியெல்லாம் ஆட்சி நடத்தி இட முடியாது. ஏற்கனவே அவருடைய தொண்டர்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால தேர்தலுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு திமுகவினருக்கு வேற அவர் சொல்லியிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா, அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகுது. அவர் அதற்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, அதாவது கில்லி சரத்குமார் பேரே சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த கில்லி படத்துல தான் அவர் சம்பவம் பண்ணி அந்த ஏரியால தியேட்டர்ல அதிகமா டிக்கெட் வாங்கி கொடுத்தாரா, என்ன பண்ணாருன்னு தெரியல, எதுக்கு கில்லி சரத்குமார் பேருன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மாத்திரை தாங்க சாப்பிட்டேன், அது போதைப் பொருள். என் குழந்தைக்கு அப்போ 1.5 வயசு, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நாங்கள் ஏதோ ஒரு IPL பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அப்போ இது தேவைப்பட்டது, அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த மாத்திரையை நுணுக்கி, ஏன்னா குழந்தைங்கிறதுனால அப்படியே கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக நுணுக்கி கொடுத்தோம், அதுதான் இது மருந்து அப்படின்னு சொல்லி தனது மனைவி குழந்தைகளோட ஒரு வீடியோ கூட அவர் போட்டிருந்தார். அதை விட்டு பலரும் பல விஷயங்களை கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, முதல்ல 1.5 வயது குழந்தைக்கு ஒரு பீடியாட்ரிஷியனா குழந்தைகள் மருத்துவர் முதல்ல அவ்வளோ பெரிய மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாரா? ரொம்ப ஆதி காலத்தில் தான் இந்த சிறப்புன்னு ஒன்று வராமல் இருக்குது. அதாவது குரோசின் சிறப்போ இல்லை மற்ற இந்த ஜுரத்துக்கான பேராசிட்டமால் சிறப்பு எதுவும் இல்லாததுனால அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு எதாவது கொடுக்கணுன்னா மாத்திரையை அதை நுணுக்கி அது தேனில் கலந்து கொடுக்கறதுங்கிறது இருந்தது, அது ரொம்ப காலத்துக்கு முன்னால். இப்போ அதையே சிறப்பாக வந்ததுனால எல்லாருக்குமே லிக்விடாக தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். அதனால எந்த டாக்டரும் உங்களுக்கு டேப்லெட் 1.5 வயசு குழந்தைக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. சரி, அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அப்படி உடம்பு முடியாத குழந்தைகளை அழைச்சிட்டு IPL மேட்ச் பார்க்கறதுக்கான அவசியம் ஏதாவது இருக்குமா? ஏன்னா அவ்வளவு டெம்பரேச்சர் இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த குழந்தைய ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டியை பார்ப்பதற்காக அழைச்சிட்டு போயிருக்க முடியுமா? அதற்கு அவருடைய மனைவி கூட ஒத்துன்றிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அடுத்தது அவர் எப்படி நுணுக்குனாரு, அதை எப்படி அந்த பவுடரை சரி செஞ்ச அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இது பல வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பல டிவி இதில் அவேர்னஸ் எல்லாத்துலேயுமே இது காட்டுறாங்க. என்னென்னா, இது மாதிரி செய்கிறவங்க யாருன்னா இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்க தான். அதுவும் ATM கார்டால் அவர் அந்த நுணுக்கி அதை எப்படி இது பண்ணுறாரு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ தம் அடிக்கிறவங்க எப்படி ரொம்ப ரசித்து தம் அடிக்கிறவங்க அவங்க அதை எப்படி பற்ற வைப்பாங்க,
அதை புகையை எப்படி இழுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அது மாதிரி இந்த போதைப் பொருள் உட்கொள்றவங்க அதை வந்து தயாரிக்கிறது, அது வந்து ஃபோர் பிளே மாதிரி அதை பண்ணுறதுங்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னால் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த வீடியோவில் வருதுனால இது வந்து மருந்து மாத்திரையாக இருக்காது, போதைப் பொருளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய சிக்கலை கில்லி சரத்குமார் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் கில்லி அடிக்க போகிறாரா இல்லை கம்பி என்ன, ஏன்னா பெரிய அளவு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு, அதனால அவர் பதவி இழக்கவே நேரிடுமா? ஆனால் கமுக்கமாக இப்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து இந்த பக்கம் தாவிய விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காதர் மொய்தீன் அது இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் கட்சியாக இருக்கட்டும் அடக்கி வாசிக்கின்றன. அதனால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதே நேரத்தில் ஒரு பக்கம் போதைக்கு எதிராக ஒரு மாரத்தான் போனார், பீச்சில் பார்த்தோம் நம்ம, கலங்கரை விளக்கம் வரைக்கும் ஓடி காட்டினார். ஓடிக்கினா அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுங்கிறது மாதிரி அந்த பாட்டுக்கு பேக்ரவுண்டு போட்டோன்னா அது மாதிரி ஓடினார் விஜய். கேட்டால் இது வந்து போதைப் பொருளை தடுப்பதற்காக ஸ்டாப் ட்ரக் அப்படின்னு ஒரு கேம்பெயினை தொடங்கி வச்சு இந்த ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆனால் இப்பொழுது அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போல இருக்கு. திமுக மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன, திமுக மட்டும்தான் போராடி இருக்காங்க. எல்லாரும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா கட்சிகளுமே இந்த அமைச்சருக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறது தான். எப்படி வந்து ஒரு பப்ளிக்காக இப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்வார், அதாவது இது உண்மையாக போதைப் பொருளாகவே இருக்கும் பட்சத்தில். இப்போ அந்த போதை சாப்பிட்றது மாதிரியான அந்த சுச்சுவேஷன் தான் அது இருந்திருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஏடிஎம் கார்டை இது எப்படின்னா, இதற்காக அவரை வந்து கண்டிக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ பல ரவுடிகளை பார்க்குறோம். சாதாரணமாக கேக்கை வந்து வெட்டுறது, ஒரு பிறந்த நாளுக்கு கேக்கை எப்படி வெட்டுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ரவுடிகள் எப்படி, அவன் ரவுடி தாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறான்? அவன் நைட் 12 மணிக்கு ஏதோ ஒரு ரோட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு கேட்க அதை பெரிய பட்டா கத்தியால் வெட்டுறது, இதுலேருந்து தான் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே போல தான் நீ இதை எப்படி சாப்பிட்ற, அது மருந்து மாத்திரையாக இருந்தால் கூட நீ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறங்கிறத வச்சு தான் இப்போ மக்கள் வந்து கவனிக்கிறாங்க. அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த அமைச்சருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறார்கள். இது திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படிங்கிறதுனால மக்களும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் தான் வந்து போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த போராட்டத்துக்கு எதிராக மா சுப்பிரமணியம் பெரிய அளவில் போராட்டம் பண்ணி அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்போ எல்லாரும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் அந்த சாருன்னு பெரிய அளவில் போராட்டம் நடந்தப்பே கலங்காதவர் இப்போ தவேகா கில்லி சரத்குமாருக்கு எதிராக போராடி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா, கில்லி சரத்குமார் வீடியோ வெளியில் வந்துருச்சு, ஆனால் யார் அந்த சாருங்கிறது வீடியோ வரல. அப்படின்னா திமுக எவ்வளோ விவரமாக இருந்திருக்கிறாங்க, அதனால தாண்டா அவங்கள்ட்ட படிங்கடா பாடத்தை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எதுக்கு? தப்பு செஞ்சு மாட்டாமல் இருக்கிறதுல அப்படின்னு. தவேகா தப்பு செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. தப்பு செஞ்சு தப்புறதுக்கு இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு தவேகா அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எடுப்பார்களா என்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.